இறையேசுவில் பிரியமான ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு தயாரிப்பாகிய இந்த 5வது நவநாளில் தூய ஆவியானவர் நம்மை நிறைவான ஒளியை நோக்கி வழிநடத்த இந்த நாளில் அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்றவர்களாக இந்த இறை துதி பாடலிலே இறை வல்லமையை உணர்ந்து ஆவியானவர் காட்டுகிற ஒளியில் நடக்க நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் எம்மை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தந்தையே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, காலைதோறும் அது பேரன்பு எங்களை நிறைவை கொண்டு வருகிறது என்ற அந்த மேலான இறை வார்த்தைகளை நாங்கள் விசுவசித்து இந்த நாளிலே இறை வல்லமையிலே தூய ஆவியானவர் காட்டுகிற நெறியிலே நாங்கள் நடக்க இந்த 5வது நவநாளை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். உமது தெய்வீக திருமகனினுடைய பிறப்பிற்காக எங்களையே உள்ளார்ந்த முறையில் இல்லத்திலே நாங்கள் ஒரு சிறந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உமது ஒளியை நிரப்ப இந்த நேரத்திலே ஆவியானவரை எங்களுக்கு நிறைவாக தாருங்க. ஆவியின் வல்லமை எங்கள் மீது அசைவாட செய்யுங்க. ஆவியானவரை துணை செய்யுங்க. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய இறை வார்த்தை பகுதி இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், பிரிவு 60, இறை சொற்றொடர்கள் 1-3 வரை. 7 ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளின் நவநாளின் மைய ஜெபம். ஓ உதயமே, நித்திய ஒளிச்சுடரே, நீதியின் சூரியனே, வாராய். சாவின் இருளிலும் நிழலும் வாழ்வோர் மீது ஒளியை வீசுவாய். இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய 5வது நவநாளின் மைய நவநாள் வார்த்தையாக ஓ உதயமே என்ற வார்த்தையின் அடித்தளத்தில் இந்த இறை செய்தியை உங்கள் உள்ளத்தில் விதைக்கின்றேன். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் இவ்வுலகை படைக்கும் பொழுது முதலில் படைத்தது ஒளியை. ஒளி உண்டாகு என்று சொன்னார், ஒளி உண்டாயிற்று. இரவையும் பகலையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று தொடக்க நூலிலே முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். ஓ உதயமே என்ற வார்த்தை படைப்பின் தொடக்கத்திலே உதயமாகிவிட்டது. அந்த உதயத்தை நம் உள்ளங்களில் நிலை நிறுத்துவதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம். அதற்காகத்தான் இந்த தயாரிப்பு நவநாட்கள். இன்று ஒளியில் வாழ்கிறோமா இருளில் வாழ்கிறோமா என்ற இறை சிந்தனையின் அடித்தளத்திலே ஒரு சில வார்த்தைகளை இறை வார்த்தையின் அடித்தளத்திலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எண்ணிக்கை புத்தகம் 24ஆம் அதிகாரம் இறை வசனம் 17 நான் அவரை காண்பேன்,
ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். அது மோவாபின் நெற்றிப்பிறையை நசுக்கும், தேசத்தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும் என்று இந்த இறை வசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். அந்த விண்மீனாக, ஒளியாக, உதயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பாலன் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். அதை முன்னறிவிக்கின்ற இறை வாக்கு பகுதியாக இந்த இறை வசனம் இருக்கின்றது. ஆனால் திருவெளிப்பாடு, விவிலியத்தினுடைய இறுதி புத்தகமாகிய திருவெளிப்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். திருவெளிப்பாடு புத்தகம் 22:16 நாம் வாசிக்கின்றோம். திருச்சபைகளுக்காக உங்கள் முன் இவ்வாறு சான்று பகருமாறு இயேசுவாகிய நான் என் வானதூதரை அனுப்பியுள்ளேன். தாவீதின் குலக்கொழுந்தும் வழித்தோன்றலும் நானே, ஒளி படைத்த விடிவெள்வியும் நானே. இந்த இறை வார்த்தை பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பாடாக தருகின்றார். ஒளி படைத்த விடிவெள்ளியும் நானே. முன் அறிவிக்கப்பட்டது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டதாக. இயேசு கிறிஸ்து உலகிற்கு உதயமாக, நீதியின் சூரியனாக, இன்றைய நவநாளின் மைய கருத்தாக வாழ்வோர் மீதும் இறந்தோர் மீதும் அவருடைய ஒளி உதிக்கும். எனவேதான் நம்பிக்கை அறிக்கையிலே நாம் விசுவசித்து அறிக்கையிடுகிறோம். அவர் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். நீதியின் ஒளி தீர்ப்பாக வெளிப்படப் போகிறது. அந்த வெளிப்பாட்டின் நாளிலே நாம் எப்படி ஆண்டவரை எதிர்கொள்ளப் போகிறோம்? அந்த நிலையை உணர்ந்து பார்த்தோம் என்றால் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் எப்பொழுதும் அந்த உதயத்தை நோக்கியே, நீதியின் சூரியனுடைய அந்த நிலையின் ஆட்சியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அதுதான், ஓ உதயமே, இன்று என் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கை சூழலிலே இருக்கின்ற இருள் சூழ்ந்த நேரங்கள் அனைத்தும், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் பயணிக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் என்னோடு எத்தெங்கிருக்கும் அஞ்சிரே. திருப்பாடல் 23 வார்த்தைகளை உள்நோக்கி பார்த்தோம் என்றால், சாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு உதயத்தை ஏற்படுத்துகின்றார். நான் உனக்கு உரியவன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். எழு, ஒளி வீசு, ஆண்டவரது மாட்சி உன்மேல் ஒளிர்ந்துள்ளது என்ற வார்த்தைகளின் வழியாக இயேசுவை நாம் கொண்டாட வேண்டுமென்றால், கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அர்த்தமுள்ளதாக வேண்டுமென்றால், பாவ இருளை அகற்றி பரிசுத்த ஒளியில் வாழ இந்த இறை செயலை இன்று நமக்குள்ளே நாம் பயணம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, யாரிடத்திலும் வெளிப்படுத்த முடியாத அந்த அந்தரங்க வாழ்க்கையிலே நமது இருள் சூழ்ந்த நேரங்கள் அனைத்தையும் இயேசுவின் உதய ஒளி, பாலன் இயேசுவின் உதய ஒளி ஒரு மகிழ்வாக மாற்ற ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்கள் அன்பின் நேசரே, உம தெய்வீக இறை பிரசன்னத்தில் இந்த நாள் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். தூயாவினுடைய வழிகாட்டுதலே நீரே உதயம், நீரே யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். அதை 3 ஞானிகள் எவ்வாறு அந்த ஒளியிலே, அந்த விண்மீனிலே அவர்கள் உம்மை அடைந்தார்கள், அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மாவை நீர் கொடுத்திருக்கிறார். அது ஒளி நிறைந்த வாழ்விலே நாங்கள் உம்மை நோக்கி சந்திக்கவும், உம்மை நோக்கி பயணிக்கவும் இந்த நாளிலே எங்களுடைய தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துவீராக. ஆமென்.